நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் 5 குறள்கள் 35வது குறளை நாம் முடித்து விட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 36வது குறள். 36வது குறள் சொல்லுவது என்னவென்றால், அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. எல்லாம் அந்த அரண், அதுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திசையில, ஒவ்வொரு கோணத்துல, பல்வேறு நிலைகள்ல நம்முடைய மனித வாழ்க்கை எவ்வளவோ வித்தியாசங்கள் நிறைந்தது. மனிதர்களிலே எல்லோருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குமேயே ஒரு வித்தியாசமாக நிறைய சந்தர்ப்பங்களிலே மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அப்போ திருவள்ளுவர் சொல்றாரு, இப்போ இதுல இந்த அன்றறிவாம் என்னாது அப்படிங்கிற இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நீங்க அறம் செய்யணும்னு இப்போ அவர் சொல்றாரு. முன்னாலே இப்போ சொல்லியிருக்காரு. இதைத்தான் இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா, சரி இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்ப என்ன, நமக்கு என்ன வயசு? நம்ம ஒரு 40 வயசு தானே நமக்கு ஆகுது. நம்ம என்ன பெரிய வயசா ஆயிட்டோம்? அதனால இதையெல்லாம் நாம இப்பவுமே போய் நீங்க போற இடமெல்லாம் செய்யணும்னு சொல்றாரு. அது நமக்கு அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போதைக்கு நாம ஒன்றும் இது இல்லை. நம்ம என்னென்ன இப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கோமோ, நம்ம பாட்டுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை, எங்கேயும் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி அறங்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லாம வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சிந்தனையில தான் இதுகளை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் கொஞ்சம் வயசாகும் போது அதுகளை பற்றி நம்ம பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாலெல்லாம் அப்படியே கோயிலுக்கு போகாம இருப்பாங்க. நிறைய அப்படிலாம் இருப்பாங்க. பிறகு பின்னால பாத்தீங்கன்னா கோயிலே தஞ்சன்னு உட்கார்ந்துருப்பாங்க. சரி, அந்த நேரத்துல பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலை. இதத்தான் அவர் சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்வு எந்த வயதுல முடியுதுங்கிறத விட்டுருங்க. அது பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு பொது விஷயம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல பின்னால நம்ம அந்த அறிந்துவிடலாம், அந்த அறிவோம், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை நிர்ணயிச்சு நீங்க இந்த விஷயத்த நீங்க செய்யாதீங்க. அது அதுக்கு அவரு சொல்றாரு. அது எதனால அப்படி சொல்றாருன்னா, மற்றது பொன்றுங்கால் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடிய காலங்கள் தான் அது பொன்றுங்கால். பொன்றா துணை, அழியாத ஒரு துணை. அது அழியாம நமக்கு ஒரு துணையாக நிற்கும்.
அதுக்காக வந்துகிட்டு ஏதோ ஒரு வீடு பயக்கும், அது அடுத்த பிறகு நீ வந்து நல்லா இருப்ப, அந்த மாதிரி அந்த சங்கதி எல்லாம் திருவள்ளுவர் சொல்லல. பொன்றிருந்தால் பொன்றா துணை அப்படிங்கும் போது என்னன்னா, அந்த அழியக்கூடிய காலங்கள் அப்படிங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு முடியக்கூடிய ஒரு பருவ நிலையில அத வந்து நாம வந்து நினைச்சா கூட செய்ய முடியாது. அது வந்து அந்த பொன்றின் காலத்துல அந்த பொன்றா துணையாக அது எப்படி நிக்கும்னா, அத வந்து செய்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அது வந்து ஒரு துணை நமக்கு. அது வந்து நமக்கு வந்து அந்த நல்வினைகள் நாம செய்ய அது நமக்கு துணையாகவே இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அது கூடவே வந்துகிட்டு இருக்கும். அதனால வந்துகிட்டு ஏதோ நீங்க வந்து இதை செய்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு பின்னால அந்த வீடு பேற்று எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால நீங்க வந்து செய்திருங்க அப்படிங்கிறது இல்ல. இது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு நம்முடைய தளர்ச்சியான காலங்களோ அல்லது இறக்கக்கூடிய காலங்களோ அல்லது வயோதிக காலமோ அந்த பொன்றின் காலத்துல வந்து இது நமக்கு வந்து துணையாக நாம் இந்த அரசியல்கள் நமக்கு துணையாக நமக்கு அது ஒரு பலமாக இருக்கும். ஒரு பலம் அது இருக்கும்போது அந்த காரியங்கள் இருக்கும்போது அந்த சிந்தனைகள் எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும். அதை நம்ம சிந்திப்போம், நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். அப்படி அந்த நேரத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு துணையாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை சொல்றாரு. ஒரு மற்றபடி வேற எந்த இதுலயும் இப்படி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பின்னால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்கள்ல நிறைய விஷயங்கள்ல வந்து நாம வந்து இப்படித்தான் வந்து விட்டுறணும். எந்த ஒரு காரியமும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த அரசியல் செய்யக்கூடிய இந்த காரியமானாலும் சரி, இல்ல மற்ற எந்த காரியங்களாலும் சரி, இந்த இதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கிடலாம், அன்னைக்கு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாம வந்து இருக்கவே கூடாது. எனக்கெல்லாம் என்னுடைய சொந்த ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு 40 வயசுல எல்லாம் வந்து ஒரு அந்த சுகர் வந்து இருக்குமோ, அந்த ட்ரேசஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த சூழ்நிலையில அந்த டாக்டர் சொல்றாரு. இது மாதிரி தெரியுது, இப்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு மாத்திரை தாரேன், 10 நாளைக்கு மாத்திரை தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இத வந்து நாம ஒழுங்கான முறையில வந்து அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா, அதை பின்பற்றி இருந்தோம்னா, அதன் பிரகாரம் நம்ம நடந்திருப்போம்னா, நமக்கு வந்து அந்த நோய் வந்து நம்மள நீண்ட கால நண்பனாக இன்னைக்கு நமக்கு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில நான் வந்து அந்த நேரத்துல எல்லாம் என்ன இருக்கு, பின்னால பார்த்துக்கிடுவோம் சொன்னாச்சுன்னா அந்த அளவு அந்த அதுகள் எல்லாம் கொஞ்சம் இருக்குங்கிறதையாவது தெரிஞ்சிருக்கணும்ல. இருக்குங்கிறதையே மறந்து கிடைக்கிறதெல்லாம் வாரி விழுங்கிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? ஆக அது குறையவே இல்லை, கூடத்தான் செய்தது. நீங்க அந்த நேரங்கள்ல தான் வந்து ஒரு லைன்ஸ் கிளப்புக்கு வந்து நம்ம மெம்பரா சேர்ந்தோம். லைன்ஸ் கிளப்னா நிறைய பேருக்கு தெரியும். அங்க வந்து பார்ட்டிஸ் வந்து எப்பவும் நல்ல முறையில நடக்கும். அப்படிப்பட்ட அருமையான பார்ட்டிஸ் எப்பவும் உண்டு. அங்க போனா கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அடுத்தால பார்ட்டி இன்னைக்கு யாரு கொடுக்கா, என்னென்னலாம் இன்னைக்கு மெனு அப்படிங்கிறத கேட்டு, சரி சாப்பிட்றதுலையாவது வந்து இனிப்பு சாப்பிடாம ஒரு மற்ற சாப்பாடுகளை சாப்பிட்டோமான்னா, இல்லை இனிப்பையும் சேர்த்து சாப்பிட்றது, வயிறு முட்டை சாப்பிட்றது,
நேரம் தவறி சாப்பிடுறது, இப்படி எல்லாம் இது இருந்து கடைசியில அது கூடவே நம்ம கூடவே 40ல இருந்து இந்த 70க்கு மேலேயும் நமக்கு அது கூடவே இருக்கு. இப்போ உள்ள நம்முடைய ஒரு கட்டுப்பாடுகள்னால அதுகள வந்து நாம கொஞ்சம் தவிர்த்துட்டோம். இந்த ஒரு பெர்சனல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் எதுக்காக நான் தாரேன்னா, இது வந்து நம்முடைய எல்லாருடைய சுவாபம். இந்த விஷயம் மட்டும் இல்ல. நீங்க இந்த படிக்கும்போது கூட அ காலையில நம்ம எழும்பணும்னு நெனச்சு 5 மணிக்கு அலாரம் வச்சிருப்போம். 5 மணிக்கு அலாரம் வந்து அடிக்கும்போது அப்படி பார்த்த உடனே எல்லாம் இருட்டா தான் தெரியும். இப்ப என்ன இப்பன்னு பரவால்ல. கொஞ்ச நேரம் தூங்குவோம்னா அது 6, 7 ஆயிரும். இப்படியே பிறவு பார்த்துக்கிடலாம். அன்றறிவோம். இப்படி வந்து எல்லா விஷயங்கள்லயும் நாம வந்து அப்படி இருக்கிறோம். அந்த இதெல்லாம் இல்லாம, "அந்தறிவோம் என்னாது அறஞ்செய்க." அறம் செய்யக்கூடிய இந்த விஷயத்துல, இதுல நாம வந்து அன்னைக்கு பார்த்துக்கிடலாங்கிறது இல்ல. நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம வந்து 20ல இருந்து 20ல இருந்து 40 வரைக்கும் பொய் சொல்லிக்கிடலாம். 40க்கு மேல பொய் சொல்லாம இருக்கணும்னா, அந்த பழக்கம் அப்படியே தான் வரும். இப்ப என்னுடைய பர்சனல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னேன்னா, அது அப்படியே தானே தொடர்ந்து வருது. இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கிறனால அந்த கட்டுப்பாடுகள் வருது. இல்லன்னா, நான் இன்னைக்கும் அ 70க்கு மேல உள்ள நண்பர்கள பார்க்க தான் செய்றேன். அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக அந்த உணர்வுகள் வந்து வராம போயிரும். அப்போ அந்த அறங்கள் வந்து நம்ம இந்த செய்யும் பொழுது, அதுல வந்து அந்த ஒழுக்கங்கள், அந்த பொய் சொல்லாமை, புறங்கூறாமை, நேர்மையாக பேசுவது, உள்ளதை உள்ளபடி சொல்வது. இப்படி இந்த மாரி பண்புகள்லாம் ஒரு 30 வயசு, 40 வயசு, இல்ல 50 வயசு வரைக்கும் வேண்டாம். அதுக்கப்புறம் பின்னால பார்த்துக்கிட்டான்னா, அது வரவே வராது. அது வந்துச்சுன்னா தான், அந்த பண்புகளெல்லாம் இருந்ததுனா தான், இன்று அது நமக்கு துணையாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து துணையா இருந்து, நமக்கு இவ்வளவு தூரத்துக்கு உற்சாகம் தருதுன்னா, அந்த அந்தறிவாம் என்னாது நாம் செய்த அறங்கள் தான். அறங்கள் என்றால் வந்துகிட்டு, அ அள்ளி அள்ளி குடுக்கறது, அது ஒரு அறம் தான். அது மட்டும் இல்ல. அதெல்லாம் இருந்தாலும், அந்த வாழ்க்கையில அந்த நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல பண்புகளை நாம் பெற்றிருப்பதுதான் அந்த அறம். அதற்குரிய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமேயே அந்த அறத்தை நாம் அப்படி செய்தால்தான், அது பொன்றிருந்தால் நமக்கு பொன்றா துணையாக இருக்கும். அது வந்து நம்முடைய நமக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்பதை சொல்லி, இனிமேல் நாளைக்கு இன்னொரு குரலை நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.